திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1017. மன்னிய சீர் சருக்கம் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் 12வது சருக்கமாகிய மன்னிய சீர் சருக்கத்துள் 5வது புராணமாக திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் புராணம் அமைந்திருக்கின்றது. பெரிய புராண வரிசை முறைப்படி 69வது திருப்புராணமாக திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் 11வது திருப்பாடலில் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி இருக்கின்றார்கள். திருநீலகண்டர் என்பது இந்நாயனாரின் இயற்பெயர். பாணனார் என்பது அவரது திருமரபின் பெயர். திருநீலகண்டம் என்ற இயற்பெயருடன் முன்னமே முதலாக ஒரு நாயனாரது திருப்புராணத்தை சிந்தித்தோம். இங்கேயும் திருநீலகண்டம் என்ற இயற்பெயருடன் இன்னொரு நாயனார் இருக்கின்றார். எனவே இருவரையும் பிரித்து உணர்த்துவதற்காக முன்பு முதலில் வந்த புராணம் அவர் குயவனார் திருமரபில் அவதரித்ததனால் திருநீலகண்ட குயவனார் புராணம் என்று அங்கே பார்த்தோம். இங்கே இந்நாயனார் பாணனார் மரபில் வந்தவர். எனவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் என்று போற்றப்படுகின்றார். எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்று போற்றுகின்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் நாம் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தை சிந்திக்கும் பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது பெருமைகள், அவர் திருஞான சம்பந்த பெருமானுடன் தலையாத்திரை செய்து திருஞான சம்பந்த பெருமான் பாடுகின்ற திருப்பதிகங்களுக்கெல்லாம் அவற்றை உடனேயே யாழில் அமைத்து மீட்டினார் என்றெல்லாம் பார்த்தோம். திரு தருமபுரத்திலே யாழ்மூரி பண் நிகழ்ந்த திரு அற்புதத்தையெல்லாம் சிந்தித்தோம். அத்தகைய நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அவருக்கு நான் அடியேனாவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளுகின்றார். இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 83வது திருப்பாடலில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை போற்றுகின்றார். தனை ஒப்பரும் எருக்கத்தம் புலியூர் தகும் புகழோன் நினையொப்பரும் திருநீலகண்ட பெரும்பாணனை சினையொப் பலர் பொழில் ஷண்பயர்கோன் செந்தமிழொடு இசை புனைய பரனருள் பெற்றனன் என்பர் இப்பூதலத்தே. தனக்கு ஒப்பில்லாதது திரு எருக்கத்தம் புலியூர் என்ற திருத்தலம். திரு எருக்கத்தம் புலியூருக்குச் சமமாக ஒப்புமை கூறுவதற்கு அரிதான தலம் திரு எருக்கத்தம் புலியூர். ஏனென்றால் திரு ஞான சம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளையார் இத்தலத்தினை பாராட்டினாரே. ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவாறு என்று திரு ஞான சம்பந்த பெருமான் பாராட்டிய காரணத்தினால் அத்தகைய பெரும் புகழ் வேறு எப்பதியும் ஒப்பு கூறுவதற்கு அரிய பெரும் தலமாக திரு எருக்கத்தம் புலியூர் திகழ்ந்தது. அத்தகைய திரு எருக்கத்தம் புலியூரில் வந்து அவதரித்த பெரிய புகழினை உடையவர். யாவரும் உயர்வாய் நினைக்கத் தகுந்த ஒப்பற்ற திருநீலகண்ட பெரும் பாணனார். அவர் சீர்காழியர்களின் தலைவராகிய ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமானின் செந்தமிழ் பதிகங்களுடனே இந்த பூதலத்தே பண் அமைய யாழில் வாசிக்க இந்த உலகில் சிவபெருமான் திருவருள் பெற்றவர் என்று அறிஞர்கள் போற்றுவார்கள். செந்தமிழ் பாடிய அவ்வப்பொழுதே அதனை யாழில் இடம்பெற்ற பெரும் பேறு உடையவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். திரு ஞானசம்பந்த பெருமானுடன் இருந்து அவர் அருளும் திருப்பதிகங்களை அவருக்கு உடன் இருந்து அவ்வப்பொழுது யாழில் இடும் பேறு பெற வேண்டும். இதனை பாணனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பிள்ளையாரிடம் வேண்டிக் கொண்டு பிள்ளையார் அதற்கு சம்மதம் தெரிவித்து அருளினார். பிள்ளையார் சம்மதம் தெரிவித்த அதுவே சிவபெருமான் அருள் பெற்றார் என்று கூறுவதற்கு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் எனதுரை தனதுரையாக என்று பிள்ளையார் திருவாக்கினாலே இந்த உண்மை பெறப்படுகின்றது என்பதை காண்கின்றோம். அன்றியும் இந்த பெரும் பேறு சிவபெருமான் திருவருளால் அன்றி பெற முடியாது என்பதும் கருத்து. இவ்வாறு வகை நூல் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை போற்றுகின்றது. இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம்
இதில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் 12 திருப்பாடல்களினால் தெய்வ சேக்கிழார் பெருமானால் விளக்கி அருளப்பட்டிருக்கின்றது. முதல் திருப்பாடல்: எருக்கத்தம் புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன் சீர் திருத்தகும் யாழில் இட்டுப் பரவுவார் செழுஞ்சோநாட்டில் விருப்புறு தானமெல்லாம் பணிந்து போய் விளங்கு கூடல் பருப்பதச் சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். திரு எருக்கத்தம்புலியூரில் நிலைபெற்று வாழ்பவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணனார். பொதுவாக ஒரு நாயனார் புராணத்தை பாடி அருளத் தொடங்கும் பொழுது நாயனார் திரு அவதாரம் செய்த நாடு, நகரம், இதன் சிறப்புகளையெல்லாம் கூறி அருளுவது தெய்வ சேக்கிழார் பெருமானது திருமரபு. ஆனால் இங்கே நேரடியாக புராணத்தை தொடங்குகின்றார். ஏனென்றால் முன்பே ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்தினுள்ளே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது சரித வரலாறுகளெல்லாம் அங்கே கூறி அருளப்பட்டபடியினால் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது நாடு, நகரம் முதலான தொடக்க நிலைகள் ஒன்றும் கூறாது அப்படியே திருப்புராணத்தை தொடங்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி திரு எருக்கத்தம்புலியூரில் நிலைபெற்று வாழ்பவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அவர் இறைவருடைய சீர்களை சிறப்புடைய தகுந்த யாழில் இட்டு போற்றுபவர். இறைவருடைய சீர் என்றால் இறைவரது சீரான புகழ்களை பாடும் பாடல்கள். இறைவரின் புகழை பாடும் பாடல்களே அந்த இசைகளே யாழில் இடத்தகுந்தவைகள். மற்றைய இசைகளெல்லாம் போலி இசைகள், அழிவுடைய இசைகள். அவற்றையெல்லாம் யாழில் இட தகாது. எனவே இறைவரது திருப்புகழ்களை பாடும் இசைகளே யாழில் இடத்தக்கன. அத்தகைய இறைவன் தன் சீர் திருத்தகும் யாழில் இட்டவர் நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். எனவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது யாழ் அது இறைவரது பாடல்களை இசைப்பதற்கே பயன்பட்டது. இவ்வாறு பண்பட்ட இந்த தவத்தினால் இனி பின்னாளில் திரு ஞானசம்பந்த பெருமானின் திருப்பதிகங்களை திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய அப்பொழுதே ஆங்காங்கும் யாழிட பயன்படும் அந்த பேறு வாய்த்தது. அதற்கு காரணமாக அமைந்தது இந்த தவம். எனவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் தொடக்க முதலே சிவபக்தி, அடியார் பக்தியில் சிறந்து இருந்து சிவபெருமான் திருப்புகழ்களை பாடும் பாடல்களையே யாழில் கூட்டினார், இசையமைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வைத்திருந்த யாழ் அது ஷகோட யாழ் என்று அழைக்கப்படுவது. இது 16 நரம்புகளை உடையது. 4 வகையான யாழ்கள் என்று சொல்வார்கள். ஷகோட யாழ், பேரி யாழ், மகர யாழ், செங்கோட்டு யாழ் என்று. அதில் ஷகோட யாழ் என்பது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வைத்திருந்தது 16 நரம்புகளை உடையது. மற்றைய யாழ்கள் பேரியாழ் அது 21 நரம்புகளை உடையது. மகர யாழ் அது 17 நரம்புகளை உடையது. செங்கோட்டு யாழ் அது 7 நரம்புகளை உடையது. அப்படிப்பட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திரு ஆலவாய் சென்று பணிய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். திரு எருக்கத்தம்புலியூர் இருப்பது நடுநாடு. எனவே நடுநாட்டிலிருந்து பாண்டிய நாடு நோக்கிச் செல்பவர்கள் இடையிலே சோழ நன்னாட்டை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சோழ நாட்டை கடந்து செல்லும் பொழுது வழியில் இருக்கின்ற தலங்களிலெல்லாம் வழிபட்டு மேலே செல்கின்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் இவ்வாறு சோழ நாட்டு பதிகளை வணங்கி மதுரையினை பணிந்து மீண்டும் திருவாரூரில் வந்து இறைவனாரை வணங்கி சீர்காழியை அடைகின்ற வரையில் இருக்கின்ற சரிதம் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் முற்சரிதம், அவரது சரிதத்தின் முதல் பகுதி. அதுவே இந்த புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமானால் விரித்து பேசப்படுகின்றது. இனி திரு ஞானசம்பந்த பெருமானை சந்தித்த பின் வருகின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது புராணம் அது அவருடைய பிற்பகுதி. அது திரு ஞானசம்பந்த பெருமானின் திருவரலாற்றோடு சேர்ந்தே ஏற்கனவே சிந்திக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த திருப்புராணத்தில் இந்த இடத்தில் திரு ஞானசம்பந்த பெருமானை சந்திப்பது வரை இருக்கின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் சரிதத்தின் முதல் பகுதியினை தெய்வ சேக்கிழார் பெருமான் விளக்கி அருளி இருக்கின்றார். இவ்வாறு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் நடுநாட்டிலிருந்து புறப்பட்டு சோழ நாட்டு தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு நான்மாடக் கூடல் என்று அழைக்கப்படுகின்ற விளக்கமுடைய திரு நான்மாடக் கூடல் என்னும் மதுரையில் மலையினையே வில்லாக ஏந்திய இறைவர்
நிலை பெற எழுந்தருளியுள்ள திரு ஆலவாயினை பணிவதற்காக திரு ஆலவாய் வந்து சேருகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.